ரோம ஆட்சிக்குட்பட்டிருந்த ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் கிறிஸ்தவ நாடுகள் ஆகியதும் திருச்சபை மக்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்தது. திருச்சபை தலைவரான பாப்பாண்டவரின் வார்த்தைகள் வேத வாக்காக மிகைப்படுத்தப்பட்ட நிலையில் மக்கள் முதல் மன்னர் வரை அவருக்கு அடிபணிந்தனர். நாடுகளின் அரசர்கள் கூட அவரின் கட்டளைப்படி நியமிக்கப்பட்டனர். எனவே வேதாகமத்தை போதித்து மக்களின் ஆவிக்குரிய வாழ்வை வளர்ப்பதை விட்டு அரசியலில் ஈடுபட்டு அதிகாரத்தையும் வருமானத்தையும் பெருக்கிக் கொள்வதில் சபை அதிக ஆர்வம் காட்டியது. தமது சுயலாபத்துக்காக வேதாகமத்துக்கு எதிரான கட்டளைகளையும் சடங்காச்சாரங்களையும் அறிமுகப்படுத்தியதுடன் பணம் கொடுத்து பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளலாம் போன்ற போதனைகளினூடாக சபை நல்ல வருமானத்தை பெற்றுக்கொண்டது. பாப்பாண்டவரும் மதகுருக்களும் பொருளாசையுடையவர்களாய் முழுமையாக உலக காரியங்களில் ஈடுபட்டு மக்களை அடக்கி ஆளுவதற்கான வியாபார ஸ்தலமாக சபை மாற்றியமைக்கப்பட்டது. பெரும் செல்வந்தர்களாக மாறிய அவர்களில் சிலர் கொலை, விபச்சாரம் போன்ற கொடும் பாவச் செயல்களில் ஈடுபட்டனர். மக்கள் வேதத்தை வாசிக்க தடை விதித்ததுடன் மீறி வாசிப்பவர்களுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது. கல்வி அறிவும் வேத அறிவுமற்றவர்களுக்கு தமக்கேற்றபடி போதிக்க ஃப்ரையர்ஸ் என்ற துறவிகள் நியமிக்கப்பட்டனர். வேத அறிவற்ற இவர்கள் கற்பனை கதைகளினூடாக மக்களை வசப்படுத்தி ஒழுக்கமற்ற சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தனர். திருச்சபைக்கு சொத்துக்களை குவிக்கும் பணிக்காக துறவரம் கட்டாயமாக்கப்பட்டது. இதனால் பாப்பாண்டவர் சில மன்னர்களை விட அதிக பணபலமும் இராணுவ பலமும் உடையவராக இருந்தார். பரிசுத்த ஆவியில் நிறைந்து இயேசுவின் அன்பை போதிக்க வேண்டிய பரிசுத்த தேவசபை அநியாயமும் ஊழல்களும் நிறைந்த ரோம சாம்ராஜ்யத்தின் பதிலீடான ரோம சபையாக சீர்குலைந்து போனது. சத்தியம் மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கை இருண்டு போனது. இந்த இருண்ட காலத்தில் சீர்திருத்தத்தின் விடிவெள்ளியாக இங்கிலாந்தில் உள்ள யோர்க்ஷயரில் 1330 ஜான் வைக்லிஃப் பிறந்தார். உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகமான ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் பெற்ற இவர் சிறந்த தத்துவ ஞானியாக இருந்ததுடன் அதே பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றினார். தனது விரிவுரைகளுக்காக வேதாகமத்தை ஆழமாக ஆராய்ந்த போது திருச்சபையின் போதனைகள் எதுவும் வேதத்தில் இல்லை என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் ஆராய்ந்தபடி வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. வேதாகமம் ஒன்றை மட்டுமே தேவ சபை அதன் போதனைகள், நம்பிக்கைகள், கட்டளைகளுக்காக பயன்படுத்த வேண்டும். வேதாகமம் எல்லாரும் வாசிப்பதற்காக தேவனால் அருளப்பட்ட சத்திய வார்த்தை. எனவே மக்கள் வேதாகமத்துக்கு திரும்ப வேண்டும் என உறுதியாக போதித்தார். திருச்சபையின் நெறி தவறல்களினாலும் ஊழல்களினாலும் பாதிப்படைந்து வெறுப்புற்றிருந்த பலருக்கு ஜான் வைக்லிஃபின் போதனைகள் ஆறுதல் அளித்து நம்பிக்கை ஊட்டுவதாக இருந்தன. இதனால் இவரது போதனைகளுக்கு ஆர்வமுடன் செவி கொடுத்தனர். தமது சிறந்த ஆங்கில அறிவையும் ஆழமான வேத அறிவையும் பயன்படுத்தி அர்ப்பணிப்புடன் பல வேத சத்தியங்களை எழுதினார். சபையின் தலைவர் பாப்பாண்டவர் இரட்சிப்படைவதற்கு மக்கள் அனைவரும் அவருக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற சபையின் போதனையை மறுத்து வேதாகமத்தின்படி சபையின் தலைவர் கிறிஸ்துவே என கூறியதுடன் கிறிஸ்துவின் உடையதை உரிமை கோருபவன் அந்தி கிறிஸ்து எனவும் அச்சமின்றி கூறினார். வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது ஒன்றே ரட்சிப்புக்கு போதுமானது. வேறொரு வழியும் உலக தலைவர்களின் தலையீடும் தேவையில்லை எனவும் எழுதினார். திருச்சபை பாப்பாண்டவரினூடாக பேசுவதை விட தேவன் வேத வசனங்களினூடாக பேசுவதே மக்களுக்கு தேவையானது என துணிவுடன் அறிவித்தார். அது மட்டுமல்ல, சபை தலைவர்களும் துறவிகளும் உலக ஆஸ்தியை விட்டு விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என அறைகூவல் விட்டார். எனவே இவர் சபையின் எதிரியாக கருதப்பட்டு பலத்த கண்டனங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் ஆளானார். 3 முறை விசாரணைக்குட்படுத்தப்பட்டார். ஆனால் தேவ கிருபையும் செல்வாக்கு மிகுந்த அரச குடும்பத்தினரின் பலத்த ஆதரவும் கிடைத்ததால் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டார். மேலும் ஏற்கனவே நிறைந்திருந்த துஷ்பிரயோகங்களும் ஊழல்களும் போதாக்குறைக்கு 2 பாப்பாண்டவர்கள் பதவியை கைப்பற்றுவதற்காக கடும் மோதலில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சூழ்நிலை ஜான் வைக்லிஃப் தனது பணியை தொடர்வதற்கு சாதகமாக அமைந்தது.
1377 முதல் சபை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என தனித்து நின்று குரல் கொடுத்தார். இதனால் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் விரிவுரையாளர் பதவி பறிக்கப்பட்டது. எனினும் லட்டர்வர்த் தேவாலயத்தில் போதகராக பணியாற்றி அனைவரும் தமது சொந்த மொழியில் வேதாகமத்தை கற்றறிய வேண்டும் என கூறியது மட்டுமல்லாமல் தாமே முதலில் முழு வேதாகமத்தையும் 1382 லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்த வேதாகமமே பின்னர் வில்லியம் டிண்டேலின் வேதாகமம், கிங் ஜேம்ஸ் பைபிள் ஆகியவற்றின் உருவாக்கத்துக்கு வழிவகுத்ததுடன் இவருடைய போதனைகளும் அயராத உழைப்புமே 150 வருடங்களுக்கு பின் 1517 மார்ட்டின் லூத்தரின் சபை சீர்திருத்தத்துக்கு அடித்தளம் அமைத்தது. ஜான் வைக்லிஃப் ஆங்கில மொழி, ஆங்கில வேதாகமம், கிறிஸ்தவ மத சீர்திருத்தம் ஆகியவற்றுக்கு முன்னோடியாவார். 1365 முதல் தடவையாக இங்கிலாந்து பாராளுமன்றம் ஆங்கில மொழியில் இயங்குவதற்கு இவரே முக்கிய காரணம். ஏழை மக்களின் உழைப்பில் சொகுசாக வாழ்ந்து வேதத்துக்கு முரணாக போதித்த ஃப்ரையர்ஸ் என்ற துறவிகளின் செயற்பாடுகளை எதிர்த்தது மட்டுமல்லாமல் தேவனுக்கு பயந்து எளிமையாக வாழ்ந்த லோலார்ட்ஸ் என்ற சுவிசேஷகர்களை ஏற்படுத்தி சத்தியத்தை பிரசங்கித்து ஏழை எளியவர்களை ஆதரிப்பதற்காக இங்கிலாந்து நாடு முழுவதும் அனுப்பினார். சிலர் வேறு நாடுகளுக்கும் சுவிசேஷத்தை எடுத்து சென்றார்கள். இதனால் இவர் 1384 மரணமடைந்த பின்னரும் இவரது போதனைகள் வெகுவாக பரவியது. எனவே கடும் கோபமடைந்த பாப்பாண்டவரின் கட்டளைப்படி 40 வருடங்களுக்கு பின் இவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு அவர் எழுதிய நூல்களும் அவரை பின்பற்றிய சிலரும் எரிக்கப்பட்டனர். இவரின் எலும்புகள் தோண்டி எடுக்கப்பட்டு எரித்து ஆற்றில் கரைக்கப்பட்டது. ஜான் வைக்லிஃபின் எதிரிகள் அவரையும் அவரது பணியையும் எரித்து முடித்து விட்டதாக நினைத்தனர். ஆனால் ஆற்றில் கரைக்கப்பட்ட அவரது சாம்பல் நாட்டை தாண்டி கடலில் கலந்தது போல அவர் உருவாக்கிய சீர்திருத்த பணி இங்கிலாந்து தேசத்திலிருந்து உலகெங்கும் பரவி சென்று ஆவிக்குரிய அனலை மூட்டத் தொடங்கியது.